கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை கடிச்சு எவ்வளோன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதியிலேருந்து நான் உங்கள் ரியலி பலா பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம சவுதி ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். அவங்களும் ஊருக்கு வந்திருக்காங்க, நானும் ஊருக்கு வந்திருக்கேன். என்னை கூப்பிட்டுருக்காங்கப்பல, இன்வைட் பண்ணியிருக்காப்புல. நம்மளும் போய் பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரும். இன்னைக்கு தான் வீடியோ ஃபுல்லாக வரும். ஓகேவா? ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், அங்கே போய் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா இந்த 100 ரியாலை மாற்ற வந்திருக்கோம். எவ்வளோன்னு பார்ப்போமா? சவுதி ரியால் 100 ரியாலுக்கு நம்ம காசு எவ்வளோன்னு பார்ப்போங்க. நம்ம சவுதி ரியால் 100 ரியால் கொடுத்து மாற்றணுமா? 100 ரியாலுக்கு 2240 ரூபா வந்துச்சு நம்ம காசுக்கு. நம்ம மாற்றிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சந்திப்போம். பாய். நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா 2 வீலர் பாதுகாப்பத்துக்குள்ள வந்திருக்கோம். 2 வீலர் வண்டியை போட்டுட்டு நம்ம எங்கேயாச்சும் லாங் எங்கே போகணுன்னா நம்ம அப்படியே வண்டியை போட்டுட்டு போகணும். இதான் நம்ம வண்டியை போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு. என்னமோ டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் தான் வந்து கொடுத்துட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்படி தான் இருக்குங்க. ஒரு வழியாக நம்ம கும்போணம் பஸ் ஸ்டாண்டில் ஏறி உட்காந்தாச்சு. கும்போணம் பஸ் ஸ்டாண்டில் போய் மீட் பண்ணோம். பஸ் இன்னும் கிளம்பல. அப்படியே பஸ்ஸு கிளம்பிட்டு நம்ம அப்படியே சைடில் ஜன்னல் உட்காந்துருக்கேன். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போவோம். ஓகே பாய். பஸ்ஸு ஃபுல்லாக காலியாக தான் போகிறது. ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுதான் மாயவரம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம கிளம்பியாச்சு கும்போணத்தை நோக்கி. மாயவரம் பஸ் ஸ்டாண்டு இங்கெல்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். அப்படியே இருக்கு. மாயவரம் பஸ் ஸ்டாண்டு நோக்கி கிளம்பியாச்சு. மாயவரம் ஜங்ஷன் மேம்பாலம். பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. தான் கும்போணம் பஸ் ஸ்டாண்டு பார்த்துங்க. நம்ம ஃப்ரெண்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னா வீட்டுக்கு ஃப்ரீயாக இருக்குது பஸ் எல்லாம். ஒரு வழியா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஒரு வழியா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்ப்போம். இவர் பேர் தான் நம்ம ஜம்பு. கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை கடிச்சிருக்காரு. பார்த்துங்க. நம்மளும் கடிக்க பார்த்தாரு. நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். எப்படியும் ஆனால் நம்ம பாசமான நாயா. நல்ல வேலை. நான் பாட்டு சாதுன்னு நினைச்சிட்டு நான் பாட்டு கம்முன்னு இருந்தேன். 12 பேர் என்னமோ கடிச்சிருக்காரு. ஜம்பு இங்கே பாரு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜனதா ஷாப்பிங்லேயே இருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து செருப்பு வந்ததுலேருந்து செருப்பு வாங்கலை. அதனால் ஒரு செருப்பு வாங்கலான்ட்டு அப்படியே வந்திருக்கோம். அண்ணன் வீட்டில் விருந்து முடிச்சுட்டு அப்படியே நேராக ஜனதாவுக்கு வந்தாச்சு. ஜனதாவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு செருப்பு வாங்கிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது எல்லாம் ஷூ தான். இதை பாருங்க, நான் போன வாட்டி வெள்ளாட்டன் வந்தப்போ இந்தமாதிரி ஷூலாம் கேட்டு பார்த்தா இந்த மாதிரிலாம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் மாடல்லாம் கேட்டு பார்த்தா இந்த மாதிரிலாம் மாடல் இல்லைன்ட்டாங்க. ஆனால் இப்போ இருக்குது. போகும்போது இந்த மாடல் இருக்கா என்னான்னு தெரியல. போகும்போது இதுமாரி ஒன்று வாங்கிட்டு போகலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். நோ அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஷூலாம் நல்லா இருக்குமா நமக்கு போட்டால்? ஏற்கனவே சவுதியில் வந்து இந்தமாரி இதில் வந்து பிளைனாக வச்சுருந்தேன். ஒரே பிளாக்காக வச்சுருந்தேன். ஆனால் இது வந்து டபுள் கலராக இருக்குது. எனக்கு இந்தமாரி கலர்லாம் பிடிக்கும். எனக்கு உட் கலரில் இருக்குல்ல, இந்தமாரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது டபுள் கலர் இருக்குது பாருங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எந்த கலர், 2 இதில் எந்த கலர் வாங்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க இந்த செட்டில் வாங்கியிருக்கேன். இது ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இதோட விலை வந்து 280 ரூபா. நான் வாங்கிட்டு போனேன் ஊருக்கு. இப்போ வந்து இதோட விலை வந்து 400 ரூபாயா. முன்னாடி பிளாக் கலர் வாங்கிட்டு போனேன். இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரியா சொரியாக வந்துட்டு. அதெல்லாம் இந்த வந்து ப்ரௌன் வாங்கியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம் புது வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.